மாறனேர், வாய்ப்படி. என்ன மலராண்டான்? ஜலம் கொண்டு வந்த வரை போதும். நாளை காலை வரை போதுமானதாகவே இருக்கிறது. ஜலத்திற்காகத்தான் வெகு தூரம் வரை போக வேண்டியிருக்கிறது. என்ன செய்வது? அடியனுக்கு ஒரு சிரமமும் இல்லை. அடியன் சென்று கொண்டு வருகிறேன். சொன்னால் கேளேன். போதும் என்றால் போதும். நீ முதலில் பானையை கீழே வை. தேவையானால் பிறகு செல்லலாம். சரி சரி, அதற்கு ஏன் சத்தம் போடுகிறாய்? பானையை வைத்து விட்டேன், போதுமா? மிரட்டினால் தான் சொல் பேச்சு கேட்கிறேன் என்கிறாய். அதனால் தான் சற்று குரலை உயர்த்தி பேசினேன். ஓ, இப்படி ஒரு யுக்தியா? சரி, போகட்டும். தளிகை இப்போதுதான் ஆரம்பிக்கின்றாயா? ஆச்சாரியருக்கு அமுது படைக்க நேரமாகிவிட்டதே. பெரிய தளிகை ஒன்றுமில்லை. வெண்பொங்கல் தான் செய்து வைத்திருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் தயாராகிவிடும். என்ன செய்வது? சற்று தாமதமாகத்தான் வேலை இங்கே நடக்கிறது. இது என்ன ஸ்ரீரங்கமா? நினைத்தபடி எல்லாம் கிடைப்பதற்கு? நீ சொல்வதும் சரிதான். சரி, பொங்கலுக்கு தேவையான வஸ்துக்களையாவது இதில் போட்டிருக்கிறாயா? இல்லை அதுவும் இல்லையா? வஸ்துக்கள் எல்லாம் என்றால் மிளகு போட்டு விட்டேன். சீரகம் ஏராளமாக போட்டு விட்டேனே. இஞ்சி இஞ்சி போடவில்லையே. நெய், கருவேப்பிலையாவது? அச்சோ, அதையும் போடவில்லையே. நன்றாக இருக்கிறது போ. இதையெல்லாம் சேர்த்து செய்தால்தான் பொங்கல். இல்லையே வெறும் சாதம். எப்படி இருக்க போகிறதோ? ரங்கா, ஆச்சாரியருக்கு இதை எப்படி படைப்பது? சாமி, வணக்கம் சாமி. அடே முகுந்தா, நீ எப்போது வந்தாய்? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வந்த சாமி. ஓ, அப்படியா? அது சரி. இது என்ன கையில் சட்டி? நீங்க செய்ய போறதா பேசிக்கிட்டு இருந்தீங்களே பொங்கல், அதாங்க இதுல இருக்கு. எங்கே காட்டு. யாருக்கு இது? உங்க எல்லாருக்கும் தான் சாமி. முக்கியமா என்கிட்ட ஆசாசியா பேசினாரே அந்த பெரிய சாமிக்கு. நன்றாக இருக்கிறது, மிகவும் நன்றாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க சாமி. இந்த பொங்கல்ல இஞ்சி, கருவேப்பிலை, நெய் எல்லாம் போட்டு பதமா சமைச்சிருக்க. நீ சொல்வதெல்லாம் இதில் போட்டிருக்கலாம். அதற்காக நாங்களோ அல்லது ஆச்சாரியரோ இதை உட்கொள்ள முடியாது. நீங்க வேணா ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன். பெரிய சாமிக்காக ஆசாசியா கொண்டு வந்தேன். சொன்னால் புரியாதா உனக்கு? நீ கொண்டு வந்ததையெல்லாம் எங்கள் ஆச்சாரியருக்கு கொடுக்க முடியாது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தாகத்துக்கு நான் தானே தண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இதையும் வாங்கிக்கோங்க சாமி. அடேய், அன்று கூட உன்னிடமிருந்து வாங்கவில்லை. நான் தான் ஜலத்தை என் குடுவையில் முகர்ந்து கொண்டு வந்தேன். காரணம், ஜலத்திற்கு தோஷமில்லை. அதுவும் இல்லாமல் ஆச்சாரியர் பெருமாளுக்கு கண்டருள பண்ணியதைத்தான் உண்பார். கண்டருள பண்றதுன்னா உனக்கு எங்கே புரிய போகிறது? கண்டருள பண்ணுவது என்றால் பெருமாளுக்கு படைக்கப்பட்ட உணவைத்தான் அவர் உண்பார் என்பது பொருள். நீ சமைத்த பொருளையெல்லாம் ஆச்சாரியருக்கு சேர்க்க முடியாது. இதுவும் எங்க கண்ணன் சாமிக்கு படைச்சுதான் கொண்டு வந்திருக்கேன் சாமி. அடே, சொன்னால் கேளடா. உன் மூளைக்கு எப்படி ஏற்றுவது என்று எனக்கு புரியவில்லை. இதையெல்லாம் வாங்கி கொண்டால் அனாச்சாரமாகி விடுமடா. அனாச்சாரமா? அனாச்சாரம்னா? அதுவும் புரியவில்லையா? முதலில் புறப்படு. நீ ஏன் நிற்கிறாய்? புறப்படு. மலராண்டா, சுவாமி, ஆச்சாரியருக்கு நெல்லிக்கனி கொடுக்க வேண்டும். சீக்கிரம் கொடு. நெல்லிக்கனி? நெல்லிக்கனி? நெல்லிக்கனியேதான். வா, வந்து எடுத்துக்கொடு. அமுது செய்வதற்கு முன் ஆச்சாரியருக்கு மருந்தாய் அதை கொடுக்க வேண்டும். அது வந்து மன்னிக்க வேண்டும் நம்பிகளே, இப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. நெல்லிக்கனி இருந்த குடுவையை ஞாபக மறதியாக திருமாலிருஞ்சோலையில் தங்கியிருந்தோமே, அங்கேயே வைத்து விட்டேன். தாங்கள் கேட்டதும் தான் ஞாபகமே வருகிறது. தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நம்பிகளே. மலராண்டான், புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உன்னை மன்னித்தால் ஆயிற்றா? ஆச்சாரியர் உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் நெல்லிக்கனியை மருந்தாக உட்கொண்டு வருகிறார். அதுவும் இந்த உஷ்ண காலத்தில் நெல்லிக்கனி குளிர்ச்சி என்பதால் அதை உட்கொள்ள வேண்டும் என்பது ஆச்சாரியருக்கு அவசியம் என்று உனக்கு தெரியாதா? இப்போது அது இல்லை என்றால் எப்படி? அவர் உடல்நிலையை பற்றி நீ சற்றேனும் சிந்தித்து பார்த்தாயா? இங்கு பார் மலராண்டான், நெல்லிக்கனி அவசியம் வேண்டும்.
அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் வேண்டும். நீ எங்கே போய் தேடுவாயோ அது பற்றி அடியனுக்கு தெரியாது. நெல்லிக்கனியை ஆச்சாரியருக்கு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். மலராண்டான், யோசித்தபடி நின்று கொண்டிருந்தால் நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். நெல்லிக்கனி இந்த காட்டில் எங்கே கிடைக்கும் என்று தேடி எப்படியாவது கொண்டு வருவதுதான் மிகவும் முக்கியமான பணி. அடியேனும் வருகிறேன், வா. பொங்கல்? ஆமாம், பொல்லாத பொங்கல். வந்து பார்த்துக் கொள்ளலாம், வா. தஞ்சா, அந்த காய்கறிகளை கொடு. ஓயாமல் நீ வேலை செய்து கொண்டிருந்தால் பார்ப்பவர்கள் என்னை தவறாக எடுத்துக் கொள்வார்கள். மாற்று பெண்ணை வேலை வாங்குகிறாள் என்ற பழிச்சொல்லுக்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? நான் இதை என் புக்ககமாக நினைக்கவில்லை, என் பிறந்த அகமாகத்தான் நினைக்கிறேன். உங்களை என் அம்மாவாகத்தான் கருதுகிறேன். நமஸ்காரம். 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 அடடே, வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள். உட்கார். என்ன இது, அதிசயமாக சொல்லாமல் கொள்ளாமல்? எல்லாம் விஷயத்தோடு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் பருகுவதற்கு மோர் எடுத்து வருகிறேன். வாருங்கள் ஆறாவமுதரை. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்பொழுது வந்தீர்கள்? சற்று முன்தான் வந்தோம். உட்காருங்கள். தஞ்சமாம்பாளை மாற்றுப்பெண்ணாக அடைய நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாற்றுப்பெண் என்று சொல்வதை விட சொந்த பெண் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் என்ன, ஒரு சில சமயம் அவளை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறாள். ஓயாமல் ஒழியாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். அகத்தில் வேலை செய்வது போதாது என்று ஆற்றங்கரைக்கு சென்று துணி துவைப்பது, உலர்த்துவது, மடித்து வைப்பது போன்ற எல்லாவற்றையுமே இழுத்து போட்டு செய்கிறாள். கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை என்றதும் அடியேன் என்னவோ ஏதோ என்று நினைத்து விட்டேன். எல்லா பணிகளையும் அவள்தான் செய்கிறாள் என்றால் அது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம்தானே. அது மட்டும் இல்லை, அது அவள் கடமையும் கூட. ஒரு மாற்று பெண்ணாக உங்களை சரிவர கவனித்துக் கொள்ளும் பொறுப்பும் அவளுக்கு இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள் அப்பா. இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக விளங்கும் போது அந்த பொறுப்பையும் நான் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் உடலுக்கும் சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு உபாயத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உபாயமா? அது என்ன உபாயம்? உங்கள் சம்மதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களை கலந்தாலோசிக்காமல் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். புதிர் போடாமல் சொல்லுங்களேன். பட்டு, பட்டு, நமஸ்காரம். நமஸ்காரம். இவள் பட்டு. இவளை சீதன வெள்ளாட்டியாக இங்கு அமர்த்தலாம் என்று தோன்றியது. அதுதான் கூடவே அழைத்து வந்தோம். சீதள வெள்ளாட்டியா? ஏன் ஏதோ கேள்விப்படாததை போல் கேட்கிறீர்கள்? ஒரு பெண் கல்யாணம் முடிந்து புக்ககம் போகும்போது அங்கு அவளுக்கு துணையாக அகத்து காரியங்களை கவனித்துக் கொள்ள சீதன வெள்ளாட்டி என்ற பெயரில் ஒருவரை அனுப்புவது வழக்கம் இல்லையா? அது எங்களுக்கு தெரியும்.
ஆனால் அதற்கான அவசியம் இப்பொழுது என்ன என்றுதான் கேட்டேன். சற்று முன்தானே சொன்னீர்கள் தஞ்சாதான் எல்லா வேலையும் செய்கிறாள் என்று. இல்லை, அதற்காக காந்திமதி, அவர்கள் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. நாமோ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் க்ஷேத்ராடனம் சென்று விடுகிறோம். ராமானுஜனும் திருப்புட்குழியில் இருப்பதால் தஞ்சாவிற்கு துணையாகவும் இந்த சீதன வெள்ளாட்டி இருக்கலாம் அல்லவா? அதனால் இவரை நம்மகத்திலேயே வைத்துக் கொள்ளலாம். சுவாமி, மிக்க நன்றி. அட, என்ன என்ன இது? எதற்காக என் காலில் விழுகிறாய்? என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நான் நன்றி தெரிவிக்க வேண்டாமா? சரி சரி, அதற்காக காலில் விழ வேண்டாம். நன்றியை ஏற்றுக்கொண்டேன். ஆம், இந்தாருங்கள். இது என்ன? எதற்காக இது? பட்டு இங்கே தங்குவதால் அவளுக்கு ஏற்படும் செலவை நாங்கள் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்தாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம் அகத்தில் எப்பொழுதுமே 2 பேர் உண்ணும் அளவிற்கு போஜனம் கூடுதலாகத்தான் இருக்கும். காரணம், இவ்வூரில் எழுந்தருளியிருக்கும் ஆதிகேசவனை சேவிக்க பல வைணவர்கள் வருவது வழக்கம். அப்படி வருவோரில் 2 பேருக்காவது நித்தியப்படி அமுது படைப்பது அடியேனின் வழக்கம். ஆதலால் பட்டுவிற்கென்று தனியாக எதுவும் தாங்கள் கொடுக்க தேவையில்லை. சுவாமி, எனக்கு நேரம் கடத்துவது சுத்தமாக பிடிக்காது. அதனால் இப்பொழுதிலிருந்தே என் வேலையை துவங்குகிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். என்ன பட்டு இது? நீ ஏன் எல்லார் கால்களிலும் விழுந்து கொண்டிருக்கிறாய்? உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை பற்றி நானே கூறிக்கொள்ளக் கூடாது. எப்பொழுதும் என்னுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள் நான். இங்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், பழக்க வழக்கம் எப்படி, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தஞ்சாவிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இனி இந்த அகத்தை பராமரிப்பது என் பொறுப்பு. சரி, என் துணிமணிகளை எங்கு வைப்பது? ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கிடைத்தால் போதும். தஞ்சா, பட்டு தங்க எங்கேயே ஒரு தக்க இடமாக பார்த்து நீயே சொல். இவளை அழைத்துச் செல். வாருங்கள் மாமி. தஞ்சா, சற்று பொறு. இதில் பழங்கள் இருக்கிறது, உள்ளே கொண்டு செல். எங்கே நீங்கள் மறுப்பு தெரிவித்து விடுவீர்களோ என்ற ஐயத்துடன் தான் வந்தேன். நீங்கள் பட்டுவை ஏற்றுக்கொண்டதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. பாவம், அகத்துக்காரன் விட்டுவிட்டு எங்கோ போய்விட்டான். தனிமையில் மிகுந்த ஏழ்மையில் இருக்கிறாள். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நல்லது செய்யும் போது அதை நாங்கள் ஏன் தடுக்க வேண்டும்? தஞ்சாவிற்கும் ஒரு துணை கிடைத்தது போல் ஆயிற்று. மாமி, நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். தஞ்சா, உன் அகத்துக்காரர் மிகவும் கொடுத்து வைத்தவர். இப்படி ஒரு அழகான குணவதியை அகமுடையாளாக அடைவதற்கு. ஆமாம், வாரத்திற்கு ஒரு முறைதான் இங்கு வருவார் என்று கேள்விப்பட்டேன். மீதமுள்ள 5 நாட்களை கடப்பதற்கு உனக்கு கடினமாக இருக்கும் இல்லையா? சரி சரி, அதை பற்றி நாம் பிறகு பேசலாம். இனி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ என்னவெல்லாம் செய்கிறாயோ அது அத்தனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அதற்காக என்னை சோம்பேறியாக்கி விடாதீர்கள். அது என்னவோ தெரியவில்லை, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. காலையில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது முதல் தளிகை செய்வது வரை இது எல்லாமே என் பொறுப்புத்தான். சரி மாமி, நீங்கள் உங்கள் துணிகளை எடுத்து வையுங்கள். அதற்குள் நான் என் அம்மாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வருகிறேன். அறை சற்று சிறியதாகத்தான் இருக்கிறது. அனுசரித்து போவோம். மாறனே, ஒரு கணம் நில்லப்பா. எனக்கு சற்று ஓய்வு தேவை. முடியவில்லையே.
ஒழுங்காக நெல்லிக்கனியை பத்திரமாக எடுத்து வந்திருந்தால் இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகி இருக்க வேண்டாம். விதி விதி வலியது மாறனே. இப்படியெல்லாம் அலைய வேண்டும் என்று என் தலையில் எழுதி இருக்கிறது. உன் அஜாக்கிரதைக்கு ஏன் விதியை வம்புக்கு இழுக்கிறாய்? சொகுசாக மடத்தின் திண்ணையில் உறங்குவதில் இருக்கும் உன் நினைப்பு நெல்லிக்கனியில் இல்லாது போனது யார் குற்றம்? போதும் அப்பா, போதும். ஏற்கனவே வெயில் குத்தூசி போல் குத்துகின்றது. நீ வேறு வார்த்தையால் குத்தாதே. மறந்து போனதற்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். சரி, ஒன்று செய்வோம். ஒரே திக்கில் சென்று இருவரும் தேட வேண்டாம். நீ அந்த பக்கம் போ, அடியேன் இந்த பக்கம் சென்று தேடுகிறேன். சரியா? சரி. அடச்சே, இந்த திக்கு தெரியாத காட்டிலே நெல்லிக்கனியை எங்கே என்று தேடுவேன். எங்கேயும் தங்காமல் பயணத்தை தொடர்ந்திருந்தால் சீக்கிரமே ஸ்ரீரங்கம் சென்று சேர்ந்திருக்கலாம். அதற்கும் இப்போது வழி இல்லை. ஆச்சாரியருக்கு இந்த இடம் மிகவும் பிடித்து விட்டதாம். ஆனால் எனக்கு மூச்சு பிடிப்பே ஏற்பட்டு விடும் போல் இருக்கிறதே. ஐயோ, இப்படியே புலம்பிக் கொண்டு அலைந்தேன் என்றால் ஆச்சாரியருக்கு நெல்லிக்கனி உட்கொள்ளாமல் உடம்புக்கு வருகிறதோ இல்லையோ, எனக்கு நிச்சயம் மூளைக்கு வந்தே விடும். அப்பா அரங்கா, முடியவில்லை அப்பா. நில்! அந்த பொற்காசு பொதியை என்னிடம் கொடும். சூர்யா அதிக உழைப்போட நடித்து பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கும் திரைப்படம் 24. இந்த படம் பலவிதமான சிறப்புகளை கொண்டிருக்கு.